வெல்கம் டு சினிமா வித் லிங்கேஷ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் சூர்யா, த்ரிஷா மற்றும் பல நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய கருப்பு படத்துடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இது வந்து உண்மையிலே கருப்பா இல்லை வெறுப்பா அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ படத்தோட கதை என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கருப்பு படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வரக்கூடிய ஒரு அப்பாவும் பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு லிவரில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. அவங்கக்கிட்ட பணம் எதுவுமே இல்லாதால ஒரு 60 சவரம் நகையை கொண்டு வராங்க. நகையை விற்று நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா வர வழியில் ஒரு கும்பல் அந்த நகையை அடிச்சிடுது. உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நகையை காணும்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நாங்கள் கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 45 சவரன் நகை மட்டும்தான் திருப்பி கொடுக்குறாங்க. அந்த நகையும் கையில் கொடுக்காம என்ன பண்ணுறாங்கன்னா, கோர்ட்டில் நாங்கள் அனுப்புகிறோம், அங்கே போய் வாங்கிக்கோங்க நீங்கள் அப்படின்னு. ஒன்று என்னங்க கையில் இருக்க நகை அதையாவது கொடுப்பீங்கன்னு பார்த்தா கோர்ட்டுக்கு அனுப்புறீங்களேன்னு சொல்லிட்டு சரி வேறு வழி இல்லாமல் கோர்ட்டுக்கு போனால் யாரை போய் பார்க்கலான்னும் போது அப்போ அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கார்டை கொடுக்குறாங்க. அந்த கார்டு யாருனாக்கா நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்து கோர்ட்டில் வழக்கறிஞராக இருக்காரு. அவரை போய் பார்க்குறாங்க. ஆர்ஜே பாலாஜி இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு கேஸை சும்மா இழுத்து அடிக்கிறாப்புல, பயங்கரமான நல்லா கறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து அடிக்கிறாப்புல. ஒரு கட்டத்தில் இந்த பார்ட்டிகளுக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் ரொம்ப இழுத்து அடிக்கிறான், வேணும்ன்ற மட்டும் பில்லை தீட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிட்டு கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பசாமி கோயிலில் போயிட்டு நிற்கிறாங்க. மன்னன் வந்து போயிட்டாங்க, இப்படி பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டும் போது பார்த்தீங்கன்னாக்கா உடனே கருப்பு நேராக இறங்கி வந்துட்டாப்புல. ஆமாம், சொன்னால் நம்ப மாட்டீங்க, கருப்பு சாமி நேராக இறங்கி வந்துட்டாப்புல. யார் ரூபத்தில்னாக்கா சூர்யா ரூபத்தில் இறங்கி வந்துட்டாப்புல. வந்துட்டு இனிமேல் நான் உங்களுக்காக வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராப்புல. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் படத்துடைய கதை. படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஹீரோவுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுத்தாகணும். படத்துக்கு யார் ஹீரோ அப்படின்னு சொல்கிறா நீங்கள் சூர்யா நினைப்பீங்க, கண்டிப்பாக கிடையாது. படத்தோட ஹீரோ யாருன்னா சாய் அபியங்கர், மியூசிக் டைரக்டர் இருக்கார்ல, அவர் தான் படத்தோட ஹீரோ. ஏன்னா அவர் இல்லைனாக்கா படம் உண்மையிலேயே ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும். ஆக்சுவலாக இப்போவும் படம் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் கூட அந்த மியூசிக்கு சாங்ஸ் இதை வச்சு கொஞ்சம் படத்தை ஒப்பேற்றிட்டாப்புல. அங்கங்கே பார்த்தீங்கன்னா கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து எல்லாரும் ஊழையிடுறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து சாய் அபியங்கர். ஸோ அதனால் சாய் அபியங்கர் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். அதே மாதிரி படத்துக்கு ஸ்டண்ட் போர்ஷன் சொல்லி ஆகணும், நல்லா பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே ஸ்டண்ட்டும் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். அதாவது சம்மந்தமே இல்லாமல் நிறைய ஸ்டண்ட் வந்தால் கூட ஒரு ஸ்டண்ட்டும் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க, அதுவும் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். அதே மாதிரி அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வரக்கூடிய கோர்ட் சீன். கோர்ட்டுக்கு வந்தால் தண்டனை கிடைக்கும் கிடையாது, கோர்ட்டுக்கு வரதே ஒரு தண்டனை தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அது ஆக்சுவலாக 100க்கு 100 உண்மை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 20 வருஷம் ஆடுற கேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை புட்டு வச்சாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பணம் தாங்க எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருந்தாங்க. அது உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். ஸோ கோர்ட்டுக்கு போகிற கேஸ் எல்லாம் எந்த அளவுக்கு லோல் பட்டு லொங்கடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. அதுவும் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். இப்போ படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பிரச்சனை படத்தோடைய ஹீரோ என்ட்ரி. நம்ம சூர்யா இருக்கார் இல்லையா, அவரோட என்ட்ரி அந்த அளவுக்கு ஒரு கிரிஞ்சாக இருந்துச்சுங்க. கருப்பசாமி நேராக இறங்கி வராரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சு உண்மையிலே தேட்டரில் இருக்கிறவங்க ஸ்டன் ஆகிட்டான். இப்போ நம்ம சிரிக்கிறதா வேணாமா, நம்ம தலைவனோட என்ட்ரி, இந்த என்ட்ரிக்கு நம்ம கத்தலைன்னா அசிங்கமாக போயிடும், இப்போ கத்தலாமா வேணாமான்னு ஒரு நிமிஷம் அவன் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு கிரிஞ்சான ஒரு ஹீரோ என்ட்ரினா பார்த்துக்கோங்களேன். சரி, சூர்யா என்ட்ரியை தான் கிரிஞ்சு பண்ணிட்டீங்க, த்ரிஷாவது இருக்கே படத்தில், த்ரிஷா வச்சு கொஞ்சம் ஒப்பேத்திருப்பாங்க. பார்த்தா த்ரிஷா எதுக்குன்னு த்ரிஷாவே கேட்குற அளவுக்கு இருக்குது படத்தில். ஏன்னா த்ரிஷாவை படத்தில் போட்டதே சூர்யாவுக்கு பில்டப் கொடுக்குறதாவே த்ரிஷாவை போட்டு முழு படத்துக்கும் கேட்டால் வழக்கறிஞர் அப்படின்னு வேற சொல்லி வச்சிருக்காங்க த்ரிஷா கிட்ட. ஆனால் இதெல்லாம் உண்மையிலேயே மன்னிச்சிருவோண்டா. அதுக்கப்புறம் ஒரு உருட்டுங்க பார்த்தீங்களா, ஆர்ஜே பாலாஜிக்கு வில்லன் கதாபாத்திரத்தையும் கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் ஆர்ஜே பாலாஜியை வந்து நம்ம காமெடியனா பார்த்துருப்போம், நம்ம 10 ரூபா பானிபூரி விற்கிற மாதிரி இருப்பாப்ல. ஆனால் இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மளை நம்ப வைக்கிறன்ற பேரில் ஒன்று பண்ணாங்க பாருங்க. அவரை பார்க்கறதுக்கு வில்லன் மாதிரியே ஃபீல் ஆகலைங்க. அப்புறம் எப்படிங்க நம்ம படத்தை ஒன்றி பார்ப்போம், யோசிச்சு பாருங்க. என்ன ஒன்று, டேரக்டர் அவருன்றதால பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா பென் எடுத்து பயங்கரமாக எழுதிட்டு இருக்காப்புல. அதாவது அவர் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்க்கணுமே, இங்கே ஒரு பெல்ட்டு, இங்கே ஒரு பிளாக்கு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மட்டும் டிசைன்லாம் சூப்பராக ஆளே கொஞ்சம் பளபளன்னு இருக்காப்புல. கருப்புன்னு படத்துக்கு பேர் வச்சு சூர்யாவுக்கு மட்டும் கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு இவர் வெள்ளைன்னு சொல்லிட்டு ஆளு கொஞ்சம் சொல்லிப்பாக்குறாப்புல. ஸோ படத்தில் ஹீரோ என்ட்ரியும் கிரிஞ்சு, ஹீரோயினும் படத்தில் வேஸ்ட்டு, வில்லன் சொல்லிட்டு காமிச்சாங்க பாருங்க. அங்கே தான் நமக்கு குபீர் சிரிப்பு வந்து. இதெல்லாம் படத்தோட மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ். இதெல்லாம் பத்தாததுக்கு என்னடா குட் பேட் அக்லியாடா எடுக்கிறீங்க நீங்கள், ரெஃபரன்ஸ் நான் எடுக்கிற போகிற ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு சூர்யா கொண்டாந்து உள்ளே போட்டு சூர்யா படத்தோட ரெஃபரன்ஸ் கொடுத்தா பரவாயில்ல, லியோ படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் தூக்கி வந்து உள்ள சொல்லி வச்சிருக்கானுங்க. படத்தில் ஏதாவது ஒரு சீன் சரியில்லை அப்படின்னா கூட இந்த ஒரு சீனை மட்டும் மாற்றிருக்கலாம்னு சொல்லலாம். படத்தில் 1000 சீனுங்கிறா, எல்லா சீனுமே கிரிஞ்சாவோட எடுத்து வைப்பீங்க. அதுவும் குறிப்பாக ஒரு கார் சேஸ் ஒன்று இருக்கும், ஒரு சீன் ஒன்று, அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எல்லையை ஒன்று காட்டுறானுங்க. இந்த எல்லையை தாண்டி அந்த பக்கம் போனால் உங்களை எதுவும் இது
இது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லைக்குள்ள வந்தனாக்கா இவர் சூர்யா வந்து எல்லாரும் வெற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஒன்று பண்றாங்க. கடைசியில் பார்த்தா கார் ஒன்று வருது. கார் வரும்போது சூர்யா அதை ரெண்டா அப்படியே பாலமா புழக்கிறா போல, வெங்காயம் வெட்டுற மாதிரி காரை ரெண்டா புழக்கிறாருங்க. இல்ல படம் பார்க்குற பூரா பேரு முட்டாள் நினைச்சு படம் எடுத்து வச்சிருக்காப்புல. இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க தோணுனது எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்காங்க. கோர்ட்டு வாசல்ல ஒரு கோயிலை வச்சிட்டீங்கன்னாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு கேஸ் வராது, எல்லா கேஸும் தானா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஒன்று காட்டுறானுங்க. அதுக்கப்புறம் சரி கோர்ட்டே நம்ம இங்கேருந்து மாத்தலான்னு அவங்களே கோர்ட்டை இடிச்சிட்டு வேற இடத்துல கோர்ட்டை கட்டுறானுங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு கோயிலை வச்சுட்டு இது எல்லாம் கிடையாது, இங்கெல்லாம் சாமிக்கு பவர் கிடையாதுன்றானுங்க. இந்த குடும்பம் எல்லாம் பார்த்தாதுன்னு கடைசியில சிங்கம் சூர்யா வேற கொண்டு வந்தானுங்க உள்ள ரீஎன்ட்ரி மாதிரி. மொத்தமா இந்த கருப்பு படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, நல்ல ஒரு ஹீரோ இருக்காப்புல, நல்ல ஒரு ஹீரோயின் இருக்காப்புல, சூப்பரான ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காப்புல, ஒரு நல்ல காமெடி நடிகர் ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி வந்திருக்காப்புல. இது எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு சமையலுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வெங்காயம் தக்காளி அந்த இதுன்னு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கடைசியில ஸ்டவ் ஆன் பண்ண மறந்துட்டாப்புல நம்ம ஆர்ஜே பாலாஜி. அப்படிதான் இருக்கு இந்த கருப்பு படம். இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இந்த கரும்பு முடிச்ச படம் நேற்று ரிலீஸ் ஆகணும்னால அவன் வருத்தப்பட்டு கிடந்தான். அட்லீஸ்ட் நம்ம வந்து ஆர்ஜே பாலாஜி நேற்று அழுது கண்ணீர் விட்டார் பாருங்க, அப்பயே நம்ம புரிஞ்சு சுதாரிச்சிருக்கணும். நம்ம அவர் வந்து அழும் போதே பாவி இதெல்லாம் ஒரு படம் நடிச்சு இந்த படத்துக்காக இவ்வளவு வெயிட் பண்றீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி அழுதாரு பாருங்க. உண்மையிலே அப்பயே நம்ம சுதாரிச்சிருக்கணும். இதுல வேற நான் படத்தோட டைட்டில் போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்ச உடனே எனக்கு வேற பல பேர் போன் பண்றாங்க, எப்படி இருக்கு படம் அப்படின்னானுங்க. உயிர் மேல ஆசை இருந்தா இந்த பக்கமே வந்து அதை பாத்துக்கன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவன் வெஸ்ட் ஒன்னு வந்தான். மொத்தமா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, இந்த மாஸ் என்கிற மாசலாமணி அப்படின்னு ஒன்று காட்டுவாங்க பார்த்தீங்களா, பேய் மாதிரி ஒன்னெல்லாம் காட்டுவாங்க, திடீர்னு ஒரு பூதம் கூட டிராவல் பண்ற மாதிரி, அதோட பார்ட் 2 மாதிரி இருக்கு. மொத்தமா இது கருப்பு இல்ல, பயங்கரமான ஒரு வெறுப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் இந்த படத்தோட டீம் வந்து நான் பாராட்டியே ஆகணும். அது என்னன்னா, ஒரு நல்ல ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. யாருக்கு? ஒரு ஜட்ஜுக்கும் ஒரு வக்கீலுக்கும் பயங்கரமான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. கோர்ட்டு வாசல்ல நீதி கேட்டு வரவன கோயில் வாசல்ல நிக்க வச்ச அப்படின்னு நான் பரல, ஏன் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா பார்ட் 2 எடுத்து வெளில விடுவேன் பார்த்துக்கன்னு ஒரு உயிருக்கு பயத்தை காமிச்சிட்டாங்க. இனிமேல் இந்த படத்தை ஒரு ஜட்ஜுக்கும் ஒரு வக்கீலுக்கும் போட்டு காமிச்சிங்கனாக்கா இம்மிடியேட்டா உங்களுக்கு தீர்ப்பை கொடுத்துருவாங்க பார்த்து. அந்த மாதிரி உயிர் பயத்தை கொடுக்குற படம் இந்த படம். இந்த படத்துக்கு நம்ம சினிமா வித் லிங்கேஷ் சேனலில் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 2 out of 5 இல்லை out of 10. அது கூட யாருக்குன்னா சாய் அபியங்கருக்காக கொடுக்குற ரேட்டிங் இது. அந்த அளவுக்கு சூற மொக்க படமா இருக்குது பார்த்துக்கோங்க. அதனால சொல்ல வேண்டியது சொல்லிட்டு இதுக்கு மேலே நான் போய் தான் ஆவேன் அப்படின்னாக்கா நிர்வாகம் பொறுப்பெல்லாம் போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுறது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கருத்துக்களை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.